போது நீ ஹோமோஜினியஸ் ஐசோட்ரோபிக் சொல்லிட்டேனா நீ மாறிட்டேன்னு அர்த்தம். இப்போ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. கம்பீரமா உங்க பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ. உங்களை மாதிரி யூஸ்ஃபுல் ரோல் மாடல். I am Bhagat Singh from Virudhachalam. Yes, we are having Bhagat Singh as from Virudhachalam and Mechanical engineering. Mechanical. A.K.T coming from Virudhachalam. Okay. சிபிராஜ். ஓகே. ரெண்டு டெக்னிக்கல் சாம்பியன் இருக்காங்க. இப்போ டெக்னிக்கல் சாம்பியன் பேர் அழிச்சிடும். நம்ம வழக்கம் போல வந்து டைம் மிஸ்டேஜ் பேர் அழிச்சிடும். அழிச்சிட்டு இவர் வந்து செல்லமா இவருக்கு ஒரு செல்ல பேர் வைக்கிறோம். இவருக்கு ஒரு பேர் வைக்கிறோம். நீங்க வந்து ஸ்ட்ரெஸ். Who are you? கை காட்டுங்க. சொசைட்டி இதான் உன்னோட கம்யூனிட்டி. யூ ஆர் ஸ்ட்ரெஸ். சரியா? நீங்க வந்து ஸ்ட்ரெயின். சோ ஸ்ட்ரெஸ் இருக்காங்க. நம்ம கையில ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஸ்ட்ரெயின் இருக்கு. இப்போ ரோல் பிளே மெத்தட் வந்து நான் இந்த தம்பியை கூப்பிட்டுக்கலாம். வாங்க. சோ இவர் தான் வந்து அப்ப போன படத்துல ஊக்கா நடிச்சவர் அவர் வேற. இப்ப இவரு நீங்க யாருங்க? ஊக்கு என்ன பண்ண போறாரு? இந்த சசிய செயலி பாருங்க, நல்லா பாருங்க. இப்ப ஒரு இன்ஜினியரோட வேலையே என்னன்னா வேரியபிள்ஸோட விளையாடுறது தான் இன்ஜினியரோட வேலை. We are having stress and strain. So stress and strain நம்ம கையில இருக்காரு, நம்ம ஊக்கும் கையில இருக்காரு. நீங்க stress and strain நல்லா கூர்ந்து பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கும். சோ என்ன அப்படின்னா இன்ஜினியர் வேரியபிள்ஸ்க்கு வந்து ரிலேட் பண்றதா இன்ஜினியரோட வேலை. சரியா? எப்படி ரிலேட் பண்றதுன்னு பார்த்தனா ஒரு வேரியபிளை ஏத்தி பார்ப்போம். ஒரு வேரியபிளை ஏத்தி பார்க்கும்போது இன்னொரு வேரியபிள் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா? நீங்க ஒரு ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப். நல்ல நீ ஜம்ப் பண்ணு. சோ என்ன நடந்தது அப்படின்னா when one variable is increase அந்த வேரியபிள் என்னாச்சு? அதுவும் இன்க்ரீஸ் ஆச்சு. இவர் கண்டுபிடிச்சாரு. ஊக்கோட இன்றைய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தனா ஸ்ட்ரெஸ் அதிகமானா அதான் அவர் கண்டுபிடிச்சாரு. சரியா? ஊக் ஸ்ட்ரெஸ் when stress increases strain also increases. அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஊக் கண்டுபிடிச்சது மிகப்பெரிய ரகசியம் அந்த காலகட்டத்தில். இப்ப ஸ்ட்ரெஸ் வந்து கவனி, ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறாரு. கொஞ்சம் குனிங்க. ஸ்ட்ரெஸ் குறைச்சாரு, ஸ்ட்ரெயின் என்னாச்சு? அவ்வளவுதான். இதனால ஊக்கு வந்து என்னன்னா இடுப்புல கை வச்சுட்டு அவர் யோசிக்கிறாரு. சரியா? யோசிக்கும் போது அவருக்குன்னா stress is directly proportional to strain. இதுதான் அவரோட கண்டுபிடிப்பா. ஊக்ஸ் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, அற்புதமான கண்டுபிடிப்பு என்னன்னா stress is. இது எப்பவுமே இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களா? அப்படி கிடையாது. எது வரைக்கும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்கிட்ட ஓரளவுக்கு ஏதோ தொடர்பு இருக்க வரைக்கும் தான். அப் டு ப்ரொபோர்ஷனல் லிமிட். சரியா? ப்ரொபோர்ஷனல் லிமிட் வரைக்கும் அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா ஆஃப்டர் ப்ரொபோர்ஷனல் லிமிட் ஆயிடுச்சுன்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க. இவர் யாருன்னா அவர் இறங்குவார், அவர் யாருன்னா இவர் ஏறுவார். சரியா? மாற மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அப் டு ப்ரொபோர்ஷனல் லிமிட் ரிப்பீட் பண்ணுங்கப்பா. Stress is proportional to strain. இதான் என்னது? அவனை போய் கொஞ்சம் சொல்ல, அவன் இங்கேயே தான் இருப்பான், நான் போயிடுவேன். சரியா? நான் வந்து இன்னைக்கு பொழுதாச்சுன்னா கிளம்பி நேரம் கோயம்புத்தூர், அவன் இங்கேயே தான் இருப்பான். இதே அழகு கட்டுக்கோப்பு கொலையாம அப்படின்னு இருப்பான். நீ அவனை கூட கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போல கொஞ்சம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்? யூ ஹேவ் டு பிஹேவ் விஷயம் கொக்கி குமார் மாதிரி. தேங்க்யூ. கிளாஸ்